இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பயிற்சி தரும் திட்டம் தான் பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. இந்த திட்டத்துக்காக மத்திய அரசு சுமார் 14,450 கோடியை செலவு செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த திட்டத்துல ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கிறதா CAG அறிக்கை சொல்லுது. முக்கியமா இந்த திட்டத்துல என்ன மாதிரியான குளறுபடிகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய டம்மியான வங்கி கணக்குகள் இருந்திருக்கு. அதே மாதிரி பயிற்சி எடுத்ததா சொல்லப்பட்ட 95 லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட 94% பேரோட பேங்க் டீடைல்ஸ் ரொம்பவே தப்பா இருக்கு. சொல்ல போனா பல பேரோட அக்கவுண்ட் நம்பர் 11111 அப்படின்னும் 123456 சும்மா பேருக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரே நம்பர்ல பல பேரு, ஆயிரக்கணக்கான பேருக்கு ஒரே பேங்க் அக்கவுண்ட் நம்பரை கொடுத்திருக்காங்க. இதனால அரசு கொடுத்த ஸ்டைஃபண்ட் எல்லாம் தகுதியானவங்களுக்கு போகாம வேற எங்கேயோ போயிருக்கு. அதே மாதிரி போலி இமெயில் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. போலி போன் நம்பர்ஸும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பயனடைஞ்சவங்களோட இமெயில் ஐடியில கிட்டத்தட்ட 36% போலியானது. கொடுத்திருந்த போன் நம்பர்களும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. ட்ரெய்னிங் கொடுக்கறதா சொல்லப்பட்ட பல பயிற்சி மையங்கள் அப்படியான விஷயங்களை பண்ணவே இல்ல. சொல்ல போனா பீகார்ல மூடி கடந்த பயிற்சி மையங்கள் கூட இந்த இடத்துல நாங்க ட்ரெய்னிங் கொடுத்ததா சொல்லி அரசு கிட்ட காசு வாங்கிருக்காங்க. அண்ட் இதை தவிர உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள்ல ஒரே போட்டோவை பல பேர் யூஸ் பண்ணி மோசடி பண்ணிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா, வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குறதுக்காக 1 கோடி இளைஞர்களுக்கு பயிற்சி தரதா ஆரம்பிச்ச இந்த திட்டத்துல திறன் வளர்ந்துச்சோ இல்லையோ, ஊழல் மட்டும் ரொம்பவே பயங்கரமா வளர்ந்திருக்கு அப்படின்னு CAG ரிப்போர்ட் அம்பலப்படுத்தியிருக்கு. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.